ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா சாதாரண பௌர்ணமி கிடையாது. இது பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் பௌர்ணமியாக பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய சஞ்சாரங்களானது இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டத்தில் மேசராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய சாதகமான சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பங்களானது விலகி ஒரு தெளிவுகள் பிறக்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும். அது மட்டும் இல்லாமல் தொழில், பொருளாதாரம் மற்றும் குடும்ப உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு நீண்ட நாட்களாக தாமதமான காரியங்களும் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உள்ளது அப்படின்னே சொல்லலாம். மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான காலமாக அமைய போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள், நட்சத்திர பயிற்சி, பார்வை பலன் ஆகியவை இந்த மேசராசி நேயர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுவரை மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக விலகி சில முக்கியமான விஷயங்களில் உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு நிலவரங்கள் என்ன என்பது பற்றி உங்களுக்கு புரிய தொடங்கும். இனி எல்லாமே நல்ல மாற்றங்கள் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மேஷம் என்பது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட அக்னி ராசியாகும். இது பார்த்திங்கன்னா தைரியம், வேகம், முயற்சி, தலைமை பண்பு ஆகியவை கொண்டவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். ஸோ இந்த முக்கிய குணங்களாக பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு கருதப்படுது. ஸோ இப்படி ஒரு குணங்கள் படைத்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்கள். ஸோ இந்த ஒரு கிரக நிலைகளானது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, அதேபோல் நீண்ட நாட்களாக தாமதமாகி வந்த காரியங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். குறிப்பாக உங்களுடைய தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் புதிய பொறுப்புகளானது பார்த்திங்கன்னா கிடைக்கலாங்க. பணியிடத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும். உங்களை பற்றி மற்றவர்கள் பார்த்திங்கன்னா வைத்திருந்த சில தவறான புரிதல்களானது நீங்கக்கூடும். இதனால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். அதேபோல் மேசராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்கள் படிப்படியாகவே விலகக்கூடும். யார் உண்மையாக உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், யார் சுயநலத்திற்காக பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. ஜோதிட ரீதியாக இந்த கிரகங்களினுடைய பார்வை மற்றும் சஞ்சார பலன்கள் உங்களுடைய மனதில் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலங்களாக பார்த்திங்கன்னா இதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளை அவசரமாக எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை தரக்கூடிய காலமாக இருக்கலாங்க. வருமானங்கள் அதிகரிப்பதற்கான புதிய வாய்ப்புகளானது கிடைக்கலாம். அதேபோல் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமானது கைக்கு சேரக்கூடிய ஒரு சூழல்களானது உருவாகலாங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது விரிவாக்க வாய்ப்புகளானது கிடைக்கலாம். சுய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய திட்டங்களை முறையாக செயல்படுத்தினால் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். எனினும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பண வரவுகளானது இருக்கக்கூடிய நேரத்தில் சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்கு முக்கியத்துவங்கள் கொடுப்பது எதிர்காலத்தில் சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும். அதேபோல் மேசராசி நேயர்களினுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களாக சொல்லப்படுது. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாங்க. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளானது ஏற்படலாம். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளானது குறைந்து மனதில் நிம்மதியானது ஏற்படும். அதேபோல் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அல்லது திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்காலங்கள் குறித்து முக்கியமான முடிவுகளை இப்பொழுது எடுக்கலாம்.
மேசராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடானது காட்டுவது நல்லதுங்க. செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதனால உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பானதாக கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடலாம். மேலுமே விநாயகருடைய வழிபாடு, சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடுகளையும் மேற்கொள்வது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை பக்தியுடன் உச்சரிப்பது ஆன்மீக ரீதியாக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் கேது சஞ்சரித்து உங்களுடைய மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதன் செவ்வாய் இருக்காங்க இல்லையா, அவங்க சகாயஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரித்து வர்றதுனால நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாக கூட நினைத்த காரியங்களுமே நடந்தேருங்க. தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும். வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விலகக்கூடுங்க. வரவேண்டிய பணமானது இப்பொழுது வரும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலைகள் இருக்கக்கூடுங்க. சகோதரர்களுடன் ஏற்பட்ட இடைவெளிகளானது பார்த்தீங்கன்னா விலகக்கூடும். உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்துமே, நெருக்கடிகள் அனைத்துமே, பிரச்சனைகள் யாவுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு முடிவிற்கு வரக்கூடும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செல்வாக்கானது உயரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரமடைந்திருப்பதனால கெடுபலன்கள் குறையக்கூடுங்க. நிம்மதியான நிலைகளும் உண்டாகும். வீண் செலவுகள் கட்டுப்படும் என்றாலுமே தனபுத்திரக்காரகனும் சப்தமாதிபதியுமான சுக்கிரன் இப்பொழுது சஞ்சாரம் செய்வதனால இந்த காலகட்டங்கள் முழுவதும் உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதனால உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பதுடன் எதிர்பாலினத்துடன் விஷயங்களையுமே நீங்கள் ஒரு அடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய நட்புகளிடம் உங்களுடைய குடும்ப ரகசியத்தை வெளியிட வேண்டாம். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனையை ஏற்பது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே நீங்கி நிம்மதியான நிலைகளானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வங்களானது ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சத்ரு ஸ்தானத்திலும் அதன் பின் பார்த்தீங்கன்னா சத்தமஸ்தானத்திலும் சஞ்சரிக்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். மனதில் கவலையும் நிம்மதியற்ற ஒரு நிலைகளும் இருக்கக்கூடுங்க. மேலுமே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் என்ற ஒரு நிலைகளானது உருவாக வாய்ப்புகள் இருப்பதனால ஒழுக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் மிக மிக அவசியம். சிலர் அவப்பேரையும் மற்றவருடைய விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைகள் இருப்பதனால கவனமாக நடந்து கொள்வதனால் அவற்றில் இருந்து தப்பிக்க முடியுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பார்கள். வியாபாரத்தினுடைய தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கக்கூடும். புதிய முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா வெற்றியாகுங்க. வீடு வாகனம் என்ற ஒரு கனவானது இப்பொழுது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வைகள் இப்பொழுது 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைப்பதனால உங்களுக்கு மறைமுக வருமானங்களானது அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால் மனதில் இருந்த குழப்பங்களானது விலகக்கூடும். திட்டமிடாமல் செய்யப்படக்கூடிய வேலைகளினாலும் ஆதாயங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. உழைப்புகள் அதிகரிக்கும் என்றாலுமே அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு தடைகள் என்றிருந்த ஒரு நிலைகளானது மாறக்கூடுங்க. நானும் மோட்சகாரன் கேதுவும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இந்த காலங்கள் முழுவதும் ராசிநாதன் சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாக இருப்பதுடன் அவர் இப்பொழுது இந்த நேரத்தில் புதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய அமைப்பை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பட்டம் பதவி செல்வாக்கு என்ற ஒரு நிலைகள் உருவாக கூடுங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடும். கேட்ட இடத்தில் இருந்த பணமானது வரக்கூடுங்க.
புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.